வணக்கம். சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ். டேக் மேனேஜர்னா என்ன? கூகுள் டேக் மேனேஜர் ஜிடிஎம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஆண்ட்ராய்டோ இல்லை ஐஓஎஸோ ஏதோ ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர்ஸ், விசிட்டர்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுடைய பிஹேவியரை நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல் தான் வந்து கூகுள் டேக் மேனேஜர். ஒரு கூகுள் டேக் மேனேஜர்ன்றது வந்து இஸ் எ வெப் யூசர் இன்டர்ஃபேஸ். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோடு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த கோடை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, என்னென்ன பேஜஸை கிளிக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான யூசருடைய ஹவு தே இன்டராக்ட் வித் யுவர் வெப்சைட்டை அந்த யூசர் பிஹேவியரை வந்து ட்ராக் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுனால உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஷார்பன் பண்ணலாம். ஓகே, சரி. இந்த டேக் மேனேஜர் மெயினாக அப்படி என்னப்பா பண்ணுது அப்படின்னா வரங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டை யார் யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்க, என்னென்ன சோர்ஸஸ்லேருந்து விசிட் பண்ணுறாங்க, ப்ரௌசர்லேருந்து விசிட் பண்ணுறாங்க, டிவைசஸ்லேருந்து விசிட் பண்ணுறாங்க என்ற யூசருடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குது. செப்பரேட்டாக கூகுள் அனலிட்டிக்ஸ்னே ஒரு டூல் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் பெரும்பாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரீமார்க்கெட்டிங் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரீமார்க்கெட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அதில் வந்து ஆட் இருக்கும். அந்த ஆடு மூலிமா வந்து வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் ஆடு மூலிமா அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் ஒரு கோடு இருக்குது. ஸோ இந்த தனித்தனியாக இந்த கோடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெப்சைட்டில் நம்ம போடும்போது நம்ம வெப்சைட்டு சைட்டு லோடிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். ஏன்னா வந்து நிறைய ட்ராக்கிங் கோட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் போடுறோம். இங்கே அனலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கோடை எடுத்து நம்ம வெப்சைட்டில் போடுறோம். அதுக்கப்புறம் ரீமார்க்கெட்டிங் கன்வர்ஷன் ட்ராக்கிங் கோடை எடுத்துகிட்டு வந்து போடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளட்லைட் ட்ராக்கிங் கோடு எடுத்துகிட்டு வந்து போடுறோம். அப்புறம் ஹீட் மேப் ரிலேட்டட் ட்ராக்கிங் கோடு எடுத்துகிட்டு வந்து போடுறோம். இந்த மாதிரி எவ்வளோ ட்ராக்கிங் கோட்ஸு, எவ்வளோ ஜாவா ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் உங்களுடைய ஹெட் செக்ஷனில் போடுவீங்க. அதனால் உங்கள் சைட் ஸ்பீடு வேறு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது ஆல் ட்ராக்கிங் கோட்ஸ் இன் ஒன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த கூகுள் டேக் மேனேஜர் வந்திருக்குங்க. ஸோ இந்த கூகுள் டேக் மேனேஜரில் மட்டும் ஒரே ஒரு கோடு, அதாவது என்ன சொல்கிறதுனா இவங்க 2 ஸ்மால் கோட் செக்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து ஹெட் செக்ஷனில் ஒன்று போடணும், இன்னொன்று பாடி செக்ஷனில் ஒன்று போட்டுடணும். ஹெட் செக்ஷனில் போடுறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட், பாடி செக்ஷனில் போடுறது இட்ஸ் நோ ஸ்கிரிப்ட் கோட். அந்த 2 கோடையும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, கூகுள் அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஐ மீன் ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ஸ் நான் சொல்கிறது, அதை வந்து நீங்கள் இந்த டேக் மேனேஜரோடு வந்து இன்டகிரேட் பண்ணி நீங்கள் வந்து டேட்டாஸை பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு முடியும் நீங்கள் கோடு ஜெனரேட் பண்ணி இந்த ஹெட் செக்ஷனில் போட தேவையில்லை. உங்களுடைய சைட் ஸ்பீடு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? எதனால்? இந்த கூகுள் டேக் மேனேஜர் கோடு யூஸ் பண்ணுறதுனால. சரி. ஸோ இப்போ வந்து கூகுள் டேக் மேனேஜர் வந்து எதுக்கு நம்பர் 1 யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ், தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுங்க. ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் யூசர் பிஹேவியரை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸில் இருந்தும் நீங்கள் ட்ராக்கிங் கோடை எடுத்துகிட்டு போய் உங்கள் சைட்டில் போட்டு உங்கள் சைட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு, யூசர் பிஹேவியரை ட்ராக் பண்ணுறதுக்கு கூகுள் டேக் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெப் யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கூகுள் டேக் மேனேஜரில் எல்லா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸையும் இன்டகிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் பிஹேவியரை ட்ராக் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? கூகுள் டேக் மேனேஜர் ஹெல்ப்ஸ் டு மெஷர் அண்ட் ஹெல்ப்ஸ் டு கலெக்ட் அண்ட் மெஷர் த டேட்டா ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ், யூசர்ஸ் ஆர் விசிட்டர்ஸுங்க. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் மெஷர் பண்ணுற ஒரு டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நான் இன்னும் வந்து உங்களுக்கு அந்த செட்டப் பார்ட்டுக்கெலாம் வந்து நான் வரல. கூகுள் டேக் மேனேஜரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை மட்டும் தான் சொல்ல வந்தேன். நம்பர் 1, ஈஸியாக நீங்கள் வந்து இந்த செட்டப் ப்ராசஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். நம்பர் 2,
Google Tag Manager itself has tie-up with so many third-party applications which helps to track the users data. Google Tag Managerோட நிறைய தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கு. எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் செட்டப் பண்ணுற அந்த டேக்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்பில்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். யூ கேன் யூஸ் திஸ் அஸ் எ கொலாபரேட்டிவ் டூல். ஸோ இந்த மாதிரி வந்து கூகுள் டேக் மேனேஜர் வந்து நிறையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இருக்குது. இதை பற்றி நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, இதனுடைய வெப்சைட் வந்து tagmanager.google.com போயிடணும். ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு கண்டெய்னர் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. கண்டெய்னர்னால் ஒன்றும் இல்லைங்களா, எந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் கோடு போடுறீங்களோ அதுதான் கண்டெய்னர். அது வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருக்கலாம், iOS அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ கண்டெய்னர்ன்றது ஜஸ்ட் யுவர் வெப்சைட் ஆர் அப்ளிகேஷன் இல்லைங்களா. ஸோ அந்த கண்டெய்னரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கண்டெய்னர் செட்டப்பை முடிச்சிடுங்க. முடித்த உடனே உங்களுக்கு கோட் வரும். நான் சொன்ன மாதிரி 2 கோட் செக்மெண்ட்ஸ் வரும். ஒன்று ஹெட் செக்ஷன்லேயும் ஒன்று பாடி செக்ஷன்லேயும் போட வேண்டியது இருக்கும். போட்டுட்டிங்கன்னா கண்டெய்னர் செட்டப் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது டேக் க்ரியேட் பண்ணணும், ட்ரிகர் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. வேரியபிள்ஸ், இந்த 3 விஷயங்கள் இருக்குது. டேக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, பேசிக்கலி நீங்கள் வந்து என்ன வாட் யூ வாண்ட், நீங்கள் என்ன பண்ணணும். உங்களுக்கு வந்து அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் டேட்டா வேணுமா, ஓகே, அனலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை வந்து டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை வந்து உங்களுக்கு ஆட்வேர்ட்ஸுடைய ரீமார்க்கெட்டிங் டேக் வேணுமா, ஆட்வேர்ட்ஸில் ரீமார்க்கெட்டிங்கில் போனீங்கன்னா அவங்க ஒரு கோடு கொடுப்பாங்க, அங்கே ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணி டேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வாட் யூ வாண்ட், வாட் டேட்டா யூ வாண்ட் டு கலெக்ட், அதுதான் டேகிங்ன்றது. ட்ரிகர்ஸ்ன்றது இட் கண்ட்ரோல்ஸ் த டேக். அந்த டேக் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ட்ரிகர் அப்படின்னாலே நான் எப்போ ட்ரிகர் பண்ணணும், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எல்லா பேஜஸையும் வந்து ஒருத்தர் ஒரு பேஜை வியூ பண்ணும்போது ட்ரிகர் பண்ணுமா, என்ன சிச்சுவேஷன்ஸில் நான் ட்ரிகர் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ட்ரிகர். ட்ரிகர் கண்ட்ரோல்ஸ் த டேகிங். டேக்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. வேரியபிள்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணுறது, ஒரு பேஜ் லெவலில் இல்லாமல் ஒரு வேரியபிள் லெவலில் ஒரு பேஜில் ஒரு பர்டிகுலர், ஓகே எனக்கு வந்து இந்த செக் அவுட் பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணாங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து ஒவ்வொரு வேரியபிளையும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் 4 விஷயம் உங்களுக்கு டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டெய்னர்ன்றது ஜஸ்ட் வெப்சைட் ஆர் மொபைல் அப்ளிகேஷன், iOS ஆர் ஆண்ட்ராய்ட். நெக்ஸ்ட் டேக்ஸ் இஸ் சம்திங் தட் கலெக்ட்ஸ் த டேட்டா அபவுட், அது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஆட்வேர்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ளட் லைட்டாக இருக்கலாம். ஓகேங்களா. அந்த மெஷர்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டேக்ஸில் வந்து கான்ஃபிகர் பண்ணிடுறீங்க, இன்டகிரேட் பண்ணிடுறீங்க. ஸோ இதுதான் டேகிங். ட்ரிகர்ன்றது வென் ஐ ஹாவ் டு கலெக்ட் த டேட்டா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் ட்ரிகர். ஒருத்தர் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணதும் ட்ரிகர் பண்ணுமா, இல்லை ஒரு தேங்க்யூ பேஜ் ஓப்பன் பண்ணதும் ட்ரிகர் பண்ணுமா, எப்போ நான் இந்த டேகை வந்து ட்ரிகர் பண்ணணுன்றது தான் ட்ரிகர் கான்செப்ட். வேரியபிள்ன்றது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போய் இந்த பர்டிகுலர் பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, இந்த லிங்க்கை எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, அது ரிலேட்டட் டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ் அப்படின்றது. கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் உங்களுடைய வெப்சைட்டுக்கு பண்ணும்போது அனலிட்டிக்ஸ்லேருந்து கோட் ஜென்ரேட் பண்ணி வெப்சைட்டில் போடுறது, ஆட்வேர்ட்ஸ்லேருந்து கோட் ஜென்ரேட் பண்ணி வெப்சைட்டில் போடுறது, ஃப்ளட் லைட்லேருந்து கோடு ஜெனரேட் பண்ணி வெப்சைட்டில் போடுறது, இல்லை ஹீட் மேப்லேருந்து கோட் ஜென்ரேட் பண்ணி வெப்சைட்டில் போடுறதுன்னு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கோடு ஜென்ரேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் போட்டு உங்கள் வெப்சைட்டுடைய ஸ்பீடை கம்மி பண்ணிடாதீங்க. கூகுள் டேக் மேனேஜர் அது ஒரு பாயிண்ட் போதும், அது ஒரு tagmanager.google.com போதும். அங்கே இருந்து கோடை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஹெட் செக்ஷனில் பாடி செக்ஷனில் அந்த கோடை ஒரு முறை போட்டால் போதும். இந்த tagmanager.google.comலேருந்து நீங்கள் சொல்கிற அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ், ஃப்ளட் லைட், ஆட்வேர்ட்ஸ், ரீமார்க்கெட்டிங், கன்வர்ஷன் லிங்கர், ஃப்ளட் லைட், ஹீட் மேப், இந்த மாதிரி இன்னும் நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் கூகுள் டேக் மேனேஜரோடு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ், என்னென்ன ட்ரிகர்ஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து அந்தந்த
அப்ளிகேஷன்ஸ் அனலிட்டிக்ஸ்னால் இப்போ அனலிட்டிக்ஸ்லேயே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் என்னென்னலாம் இங்கே டேக்ஸ் ட்ரிகர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டேட்டாஸை வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களுடைய அனலிட்டிக்ஸ்லையோ இல்லை வந்து ஆட்வேர்ட்ஸ்லையோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து கூகுள் டேக் மேனேஜர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். கூகுள் டேக் மேனேஜர் அதை பற்றியான சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. டோம் ரெடி, DOM ரெடி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? விண்டோஸ் லோடட், கன்சன்ட் இனிஷியலைசேஷன், பேஜ் இனிஷியலைசேஷன், எலிமெண்ட் விசிபிலிட்டி, ஈவெண்ட் பெராமீட்டர்ஸ், ஈவெண்ட் டைப், ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் என்னது? கிளாஸஸ், ஐடி. ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கூகுள் டேக் மேனேஜரில் நீங்கள் இன்னுமுமே சுலபமாக, இன்னும் கேட்டிங்கன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். அதாவது ஈவெண்ட்ஸ்லேருந்து வராங்க. ஈவெண்ட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செயல். இப்போ நான் நல்லா டீ போடுவேன். ஸோ டீ போடுறது ஒரு ஈவெண்ட், அது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு செயல். ஓகேங்களா? இப்போ அதை சுற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ டீ போடுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன? பால், மில்க், சர்க்கரை, சுகர், வாட்டர், தண்ணி வேணும், ஒரு வெசல், கண்டிப்பாக ஒரு பாத்திரம் வேணும். ஸோ முக்கியமாக டீ பவுடர், டீ தூள், இதெல்லாம் இருந்தால் ஒரு டீ போட்டுடலாம். ஸோ டீ, மேக்கிங் த டீ, அதுதான் ஈவெண்ட். ஓகேங்களா? இதில் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் இல்லைனா இதில் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதற்கு தேவையான பொருட்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். டீ பவுடர், மில்க், வாட்டர், சுகர், வெசல். இப்போ நம்ம இந்த டீ போடுறப்ப எவ்வளோ டீ தூள் போடணும், எவ்வளோ சுகர் போடணும், எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு பாலை ஊற்றணும், எவ்வளோ நேரம் இது கொதிக்கணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் டைனமிக்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஈவெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஈவெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கடைசியில் உங்களுக்கு அவுட்புட் வந்துடுது. ஸோ இந்த ஈவெண்ட் பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேக் க்ரியேட் பண்ணும்போது ஈவெண்ட் பேராமீட்டர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ட்ரிகரில் அந்த ஈவெண்ட் பேராமீட்டருக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. DOM ரெடி, டோம் ரெடின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னென்னா, ஒரு பேஜு லோட் ஆகும்போது அந்த HTML லோட் ஆகிடும் இல்லையா? இந்த HTML லோடிங்கை தான் வந்து டோம் ரெடின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் எக்ஸ்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் இமேஜஸ், எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் லோட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ டோம் ரெடியில் அந்த HTML சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் லோட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு டோம் ரெடி. ஸோ தட் மீன்ஸ் உங்களுடைய வெப்பேஜ் ஃபுல்லாக லோட் ஆகலை. ஓகேங்களா? டோம் கண்டென்ட் லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் லோடட் சொல்கிறாங்களே அப்படின்னா, விண்டோஸ் லோடட்ன்றது ஃபுல்லி லோடட். ஸோ உங்களோட HTML, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS, இமேஜஸ், ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே லோட் ஆகிடுறது. தட் இஸ் கால்டு விண்டோஸ் லோடட். பேஜ் இனிஷியலைசேஷன் அப்படின்னா உங்களுடைய பேஜ் இஸ் ரெடி டு லோட். அதாவது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. தட் மீன்ஸ் யுவர் பேஜ் இஸ் நாட் ஃபுல்லி லோடட், யுவர் பேஜ் இஸ் ப்ரிப்பேர்ட் டு லோட். தட் இஸ் கால்டு பேஜ் இனிஷியலைசேஷன். கன்சென்ட் இனிஷியலைசேஷன்னா யூசர் அவருடைய கன்சென்ட்டுக்கு அப்புறம் வந்து பேஜ் லோட் ஆகிறது. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா மேபி குக்கீஸாக இருக்கலாம், ஒரு யூசர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, மேபி சம் பாப்அப்ஸாக இருக்கலாம், சம்திங். யூசர் கன்சென்ட்டுக்கு அப்புறம் தான் த பேஜ் வந்து கன்சிடர் அஸ் லோடட். தட் இஸ் கால்டு கன்சென்ட் இனிஷியலைசேஷன். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியங்க, தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து டேக் மேனேஜரில் நல்லா ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டேக் மேனேஜரில் இருக்கிற சில க்ளாசரிஸ். ஓகேங்களா? சில முக்கியமான டெஃபனிஷன்ஸ், சில திங்ஸ், ஸோ தட் வி கேன் பெட்டர் ஒர்க் ஆன் இட். வேறு கிளாஸஸ், ஐடி இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் வந்து நல்லாவே வந்து சில பர்டிகுலர் எலிமெண்ட்டை ட்ராக் பண்ணணும், ஒரு எலிமெண்ட் விசிபிலிட்டியை ட்ராக் பண்ணணும், ஒரு இமேஜ் விசிபிலிட்டியை ட்ராக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஐடியோ ஒரு கிளாஸோ கொடுத்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஐடினா என்ன, கிளாஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். W3 ஸ்கூல்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். தீஸ் ஆர் ஆல் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ கூகுள் டேக் மேனேஜரில் இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கிறது நல்லது. ஸோ maybe these questions may be asked in interviews also. If you are looking for SEO or digital marketing jobs, what is DOM ready, what are event parameters, event type na enna. For example வந்து ஒரு வந்து மவுஸ் கிளிக், அதாவது ஒரு ஈவெண்ட் டைப்னா அது எந்த மாதிரியான ஈவெண்ட், ஒரு கிளிக்கா, ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதா, இல்லை வந்து ஒரு இமேஜை வியூ பண்ணுறதா, அது எந்த மாதிரியான வியூ, வாட் இஸ் த டைப் ஆஃப் த ஈவெண்ட், அதுதான் வந்து ஈவெண்ட் டைப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன கூட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, வாட் யூ மீன் பை ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நான் சடனாக திடீர்னு போகிறேன், வாட் இஸ் மீன் பை ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கேட்டால், டெஃபினெட்லி நீங்கள் யூ ஷுட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் யூ கேனாட் ஃபேஸ் இன்டர்வியூஸ். ஏன்னா சில சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து தெரியும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, ஈவெண்ட்ஸ்னால் என்ன, ஓகேங்களா, ஈவெண்ட் ஆக்ஷன்னா என்ன, ஈவெண்ட் டைப்னா என்ன, டோம் ரெடினா என்ன, விண்டோஸ் லோடர்னா என்ன, கன்சென்ட் இனிஷியலைசேஷன்னா என்ன, பேஜ் இனிஷியலைசேஷன் என்ன, டேக்ஸ்னால் என்னது, ட்ரிகர்ஸ்னால் என்னது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வேரியபிள்ஸ்னால் என்னது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் டேட்டா லேயர் அப்படின்னா என்னது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. கிளாஸஸ், ஐடி, இதெல்லாம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஹவு டு ட்ராக் இமேஜ் எலிமெண்ட் விசிபிலிட்டி ஆன் யுவர் வெப்சைட் யூஸிங் கூகுள் டேக் மேனேஜர். இந்த கொஸ்டினுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே. ஸோ டேக் மேனேஜரில் நான் எப்போவுமே 3 கான்செப்ட் சொல்வேன். டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள். டேக் மேனேஜர் அப்படின்னு வரும்போது அதனுடைய செட்டப் பெரும்பாலான பேருக்கு தெரியும். ஒரு வெப்சைட்டை டேக் மேனேஜரில் tagmanager.google.com ஒரு முக்கியமான வெப்சைட். அதில் போய்ட்டு நம்மளுடைய டொமைன் நேம் கொடுக்கும்போது அது ஒரு கோடு கொடுக்கும். ஒரு ஸ்னிப்பட் ஆஃப் த கோடை ஹெட் செக்ஷன்லேயும் ஒரு ஸ்னிப்பட் ஆஃப் த கோடை பாடி செக்ஷன்லேயும் போடுவாங்க. அப்படி தான் போட்டு அதை செட்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள், டேட்டா லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதேமாதிரி இன்னொரு யூஆர்எல்லையும் நான் சொல்லிடுறேன். டேக் அசிஸ்டண்ட், கூகுள் டேக் அசிஸ்டண்ட், tagassistant.google.com. இது ஒரு முக்கியமான சைட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் சரியாக தான் உங்களுடைய டேக்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸை கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த டேக் அசிஸ்டண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் ரியல் டைமில் கூட உங்களுடைய அனலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டேக் மேனேஜர் அதனுடைய பேசிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சில யூடியூப் சேனல்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஈவன் வேறு ஏதாவது யூடியூப் சேனல்ஸ்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த யூடியூப் சேனலில் பர்டிகுலராக அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். ஓகே. ஸோ ஒரு கூகுள் டேக் மேனேஜரில் புதுசாக இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கூகுள் டேகை கனெக்ட் பண்ணி ஒரு டேகை க்ரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, G4 ஈவெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் அந்த டேகை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் டேக் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க, கூகுள் அனலிட்டிக்ஸை கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, கூகுள் அனலிட்டிக்ஸ் கான்ஃபிகர்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட் ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் G4 ஈவெண்ட்ஸ் கொடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கான்ஃபிகர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ் G4 ஈவெண்ட்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். ஒரு வெப்சைட்டில் ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
ஸ்க்ரால் பண்ணி அந்த இமேஜ் வந்து விசிபிள் போர்ஷனுக்கு வந்துச்சுன்னா அது ஒரு கன்வர்ஷன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இமேஜை அங்கே வச்சுருக்கோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் இமேஜை அங்கே வச்சுருக்கோம். எத்தனை பேர் அந்த இமேஜை பார்த்துருக்காங்கன்ற டேட்டா நம்மளுக்கு வேணும். We need to track the user behavior of the website, whoever visits the particular image element, அதை நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள், அப்புறம் ட்ரிகர் க்ரியேட் பண்ணுங்கள், அப்புறம் இமேஜுக்கான டேகை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ வேரியபிள் என்னவொன்னே இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த இமேஜ் வந்து ஒரு வேரியபிள். அதாவது அந்த இமேஜுடைய ஐடி இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு ஐடி இல்லை வந்து சிஎஸ்எஸ், அந்த ஐடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேரியபிளாக க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது ட்ரிகர். என்ன ட்ரிகர் பண்ணணும்? எலிமெண்ட் விசிபிலிட்டியை நீங்கள் ட்ரிகர் பண்ணணும். ஸோ எலிமெண்ட் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது, அதை நீங்கள் ட்ரிகர் பண்ணணும். டேக்ஸ்ன்னு வந்துருக்கும்போது நீங்கள் கடைசியாக வந்து டேக்ஸ்ன்றது என்ன பண்ணணும்னா சென்ட் டேட்டா டு த சிஸ்டம். அதாவது இந்த கூகுள் அனலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் அவுட்புட் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் டேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் போட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களால் அந்த உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற இமேஜை எத்தனை பேர் விசிட் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்க, நான் இன்னும் ஒரு சிம்பிளான வழி சொல்கிறேன். ஹவு டு ட்ராக் த இமேஜ் ஆன் யுவர் வெப்சைட். ஓகேங்களா, ஹவு டு ட்ராக் த யூசர் பிஹேவியர் ஆஃப் த எலிமெண்ட் விசிபிலிட்டி, இமேஜ் எலிமெண்ட் விசிபிலிட்டி ஆன் யுவர் வெப்சைட். இதுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன். அதாவது நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க. ஒன்று, சாட் ஜிபிடி 4 வெர்ஷன் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் பர்டிகுலராக நீங்கள் வந்து வாய்ஸ் கான்வர்சேஷன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்ட் கான்வர்சேஷன். இதான் முக்கியமான பாயிண்ட். டெக்ஸ்ட் கான்வர்சேஷன்ன்றது வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைல் அனுப்புகிற மாதிரி வந்து ஒரு லெங்க்தி கண்டென்ட்டை அனுப்பிச்சிடும். யூ வில் நாட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் தோஸ் டீட்டெயில்டு கண்டென்ட். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓப்பன் யுவர் ஃபோன், ஓப்பன் த சாட் ஜிபிடி and converse with ChatGPT using வாய்ஸ் கான்வர்சேஷன் பண்ணுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை போக முடியலையா, நீங்கள் ஒரு இன்ட்ரப்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒரு இன்ட்ரப்ட் பண்ணி வெயிட், லெட் மீ கிரியேட் தி ஸ்டெப் 1, then we will go to step 2 அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கிட்ட வாய்ஸ் கான்வர்சேஷன் பண்ணுங்கள். ஐ மீன் த ChatGPT ஆர் கூகுள் ஜெமினி. ஓகேங்களா, ஐ யூஸ்டு ChatGPT. ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ண சொல்லிவிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நான் சொன்னேன், ஹாய் ChatGPT, கோ ஸ்லோ, லெட்ஸ் கோ பை ஸ்டெப். ஓகே, ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த ஸ்டெப் 1, ப்ளீஸ் ஸ்டாப் அன்டில் ஐ சே எஸ், ஐ சே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்களோட, ஒரு ஹியூமன் டியூட்டரோட கான்வர்ஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் இட் கைடட் இட் வெல். ஸோ அதே மாதிரி நான் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அகெயின் ஐ கெட் சம் எரர். வாட் ஐ டிட் இஸ், எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தேன். ஸோ இமேஜ் டேகு, அந்த ஸ்க்ரீன்ஷாட், ட்ரிகர் ஸ்க்ரீன்ஷாட், வேரியபிள் ஸ்க்ரீன்ஷாட், என்னுடைய கோடிங், ஹோம் பேஜ் கோடிங் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு ரெஃபர் த ஸ்க்ரீன்ஷாட், டெல் மீ வேர் ஐ ஹவ் டன் த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ ஆஸ்க்டு ChatGPT. அதுக்கப்புறம் அது சொல்லுது, நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் போங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போங்க, கன்சோலில் பாருங்கள், அங்கே வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா பாருங்கள் அப்படின்னுச்சு. எஸ், தட் இஸ் அன் இஷ்யூ. அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து திஸ் இஸ் த இஷ்யூ ஐ ஆம் கெட்டிங், கோடிங்கில் என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொன்னதும் இட் கரெக்டட் இட். தென் ஐ அப்லோடட் இட் அண்ட் ஃபைனலி கூகுள் அசிஸ்டண்ட்டை போனேன், இது ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் நாட் மச் ஃபெமிலியர் வித் டேக் மேனேஜர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, டேக் யுவர் ஃபோன், இன்ஸ்டால் ChatGPT, go to ChatGPT 4 version if possible, open your ChatGPT, converse with voice. டெக்ஸ்ட்ன்றதை நான் செகண்டரியாக தான் சொல்லுவேன், பிகாஸ் யூ நீட் சம்மன் டு அசிஸ்ட் யூ தென் அண்ட் தேர். ஓகே, டெக்ஸ்ட்ன்றது வந்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுரும். அதனால் ஒரு ஹியூமன் டியூட்டர் மாதிரி
ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இஃப் யூ கான்வர்ஸ் வித் ChatGPT யூஸிங் யுவர் வாய்ஸ், அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இஃப் யூ கெட் அகெயின் எரர், எங்கெங்கெல்லாம் எரர் வருதோ எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து ChatGPTயில் போடுங்க, அப்லோட் பண்ணி அதிலிருந்து ஆரம்பிங்க அகெயின் டீபக்கிங்க. ஃபைனலி யூ வில் கெட் த ஆன்சர். ஹோப் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ட்ராக் த நம்பர் ஆஃப் visitors who actually visit our image on our website. Thank you very much. This is Sasikumar Talks. Sasikumar Talks. இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேங்க. என்னுடைய வெப்சைட்டை நான் ட்ராக் பண்ணும். அதாவது இதில் வர யூசர்ஸுடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ணும். எவ்வளோ பேர் என் சைட்டுக்கு வராங்க, எவ்வளோ பேர் அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க, அந்த மெனு லிங்கை கிளிக் பண்ணுறாங்க, அந்த இமேஜை விசிட் பண்ணுறாங்க. இதை மாதிரியான என்னுடைய வெப்சைட்டுக்கு வர யூசர் பிஹேவியரை நான் அனலைஸ் பண்ணணும், ட்ராக் பண்ணணும். இதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வேணும். அதுதாங்க கூகுள் டேக் மேனேஜர். tagmanager.google.com. சரி, என்னுடைய வெப்சைட்டை நான் எதுக்கு அனலைஸ் பண்ணணும், அவங்க யூசர் பிஹேவியரை நான் எதுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய வெப்சைட்டுடைய யூசர் பிஹேவியரை நான் அனலைஸ் பண்ணுறதுனால, ஒருவேளை நான் ஒரு ப்ராடக்ட் பேஜாக வச்சுருந்தா எத்தனை பேர் ஆட் டு கார்ட்டு போகிறாங்க, எத்தனை பேர் தேங்க்யூ பேஜ் போகிறாங்க, எத்தனை பேர் இது நடுவுலையே ட்ராப் அவுட் ஆகிறாங்க, எந்த ஒரு பொசிஷனில் அவங்க ட்ராப் அவுட் ஆகிறாங்க. இதே நான் சர்வீசஸ் போனால் என்னுடைய பேஜுடைய சர்வீசஸ் எல்லாம் அவங்க ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ணுறாங்களா, எவ்வளோ பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வராங்க, என்னுடைய வெப்சைட்டை பற்றியான ஏகப்பட்ட மெஷர்மெண்ட்ஸ் டேட்டா வந்து எனக்கு தெரியும். அதனால் என்னுடைய வெப்சைட்டையும் என்னுடைய சர்வீசஸையும் என்னுடைய ப்ராடக்ட்ஸையும் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் என்னுடைய வெப்சைட்டுக்கு வர யூசர் பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறதுல ரொம்பவுமே முக்கியமாக நான் பார்க்குறேங்க. It is one of the important role and responsibility for a digital marketer as well as SEO specialist. ஓகே, நீங்கள் சொன்னீங்க tagmanager.google.com. அங்கே போய் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு ட்ராக்கிங் கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு எடுத்துன்னு போய் உங்களுடைய வெப்சைட்டில் போடணும். ஒரு ஸ்னிப்பட் ஆஃப் கோடு வந்து நீங்கள் ஹெட் செக்ஷன்லேயும், ஒரு ஸ்னிப்பட் ஆஃப் கோடை வந்து நீங்கள் பாடி செக்ஷன்லேயும் போடணும். ஓகே, இது போட்டால் போதுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குங்க. நீங்கள் இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. அதாவது கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ள டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ், டேட்டா லேயர்ஸ் அப்படின்லாம் இருக்குது. நான் ரொம்ப டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் போக விரும்பலை. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரியான ஒரு கோடு, டேக் மேனேஜர் கோடு எடுத்துன்னு போய் உங்கள் வெப்சைட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேக் மேனேஜர் என்ற ஒரு டேஷ்போர்டுக்கும் உங்களுடைய வெப்சைட்டையும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேக்ஸு க்ரியேட் பண்ணணும். ஒரு கண்டெய்னர், அதாவது உங்களுடைய வெப்சைட் அக்கௌண்ட்ஸ் போட்டு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்டு டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் டேக்ஸ்லாம் இருக்குது. கூகுள் ரிலேட்டட் டேக்ஸ், அதாவது கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் ஆட்ஸ், கூகுள் கன்வர்ஷன் லிங்க், அதுக்கப்புறம் ஃப்ளட் லைட், இந்த மாதிரி கூகுளுடைய ஃபீச்சர்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்புறம் கஸ்டம் டேக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி சைட்ஸுடைய டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல் இன் ஒன் டேக்ஸ் சிஸ்டமாக இருக்குங்க. அதாவது ஹாட்ஜார்னு ஒரு சைட்டு, அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, என்னுடைய ட்ராக்கிங் கூட உங்கள் வெப்சைட்டில் போடுங்க, உங்கள் வெப்சைட்டை ட்ராக் பண்ணி யூசர் பிஹேவியரெல்லாம் நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே கிளிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே நான் வீடியோ ரெக்கார்டிங்ஸாக கொடுத்துட்றேன், ஹீட் மேப்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு ட்ராக்கிங் கோடு கொடுக்குறான். அதேமாதிரி கிரேசி எக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறான். அப்புறம் கூகுள் அனலிட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, கூகுள் ஆட்ஸ், இந்த மாதிரி எல்லா கோட்ஸையும் நீங்கள் வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சைட் வந்து டவுன் ஆகும். அதனால் ஒரே ஒரு கூகுள் டேக் மேனேஜர் கோடை மட்டும் உங்கள் சைட்டில்
லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து மற்ற சைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். கூகுள் டேக் மேனேஜரில் இன்டகிரேட் பண்ணால் போதும். ஸோ ஒன் டைம் டேக் கோடு மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் சிஸ்டம், ஆல் இன் ஒன் டேக் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து ஒன்ஸ் டேகு க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரிகர் க்ரியேட் பண்ணும். அதாவது எல்லா பேஜஸ்லேயும் ட்ரிகர் ஆகணுமா, அந்த மாதிரியான ட்ரிகர் கிரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் டேக்ஸை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரிகர் க்ரியேட் பண்ணும். அப்புறம் வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய இன்பில்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 30க்கு மேலே இன்பில்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் என்னென்னா ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் நேம் ஃபார் வேல்யூஸ்க்கான பிளேஸ் ஹோல்டர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுருப்பீங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ், டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ். இந்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கூகுள் டேக் மேனேஜரில் நீங்கள் நல்லாவே ஒர்க் பண்ணலாம். சரி, tagmanager.google.comல போயிட்டு நான் டேக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், ட்ரிகர்ஸ் ஃபயர் பண்ணியாச்சு, இதெல்லாம் வந்து அவுட்புட்டில் நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸில் நிறையா அது ரிலேட்டடான மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். கூகுள் அனலிட்டிக்ஸில் போயிட்டு ஈவென்ட் செக்ஷன்ஸில் போயிட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த தேர்ட் பார்ட்டி சைட்ஸை இல்லை கூகுள் உடைய அப்ளிகேஷன்ஸை இன்டகிரேட் பண்ணிங்களோ அந்த அப்ளிகேஷன்லேயே போய் பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட மெஷர்மெண்ட்ஸ் டேட்டா கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் நான் டேக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேங்க, ட்ரிகர்ஸ்லாம் பண்ணியாச்சு, இது கரெக்டாக ஃபயர் ஆகுதா, இதெல்லாம் நான் சரியாக தான் பண்ணியிருக்கேனா, கான்ஃபிகர் பண்ணியிருக்கேனா, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, டேக் அசிஸ்டண்ட் இருக்குங்க. tagAssistant.google.com போங்க. அங்கே நீங்கள் சரியான முறையில் டேக்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களா, ட்ரிகர்ஸ் ஃபயர் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் டேக் மேனேஜர், ஸோ அதுக்குள்ளே வந்து கண்டெய்னர், அதில் முக்கியமான 3 காம்பனன்ட்ஸ், டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா லேயர்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் படிங்க. இது வந்து இந்த டேக் மேனேஜர் இஸ் நாட் ஓன்லி ஃபார் வெப் ப்ராடக்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் ஆண்ட்ராய்ட், பட் ஆல்சோ ஃபார் iOS. அதுக்கப்புறம் இதுவே சர்வர் சைடு டேக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டை மட்டுமே கவனிச்சுட்டு அதை ஸ்கிப் பண்ண வேணாம், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸே நம்மளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேக் மேனேஜிங் சிஸ்டம், இந்த டேக் மேனேஜர்லாம் ரொம்பவுமே சிம்பிள். ஏன்னா ஜஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஃபீச்சர்டு டேக்ஸ் சைட்ஸ்லாம் இருக்குது, ஜஸ்ட்டு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ண வேண்டியது தான். வெரி வெரி சிம்பிள். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். ட்ராக்கிங் ஃபார்ம் சப்மிஷன் யூஸிங் கூகுள் டேக் மேனேஜர் அண்ட் யூஸிங் கூகுள் ஆட்ஸ். ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிருக்கு, அதை நம்ம ட்ராக் பண்ணியிருக்கணும். அது புக் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சைன்அப் ஃபார்மாக இருக்கலாம், ஒரு சிம்பிள் ஃபார்மாக இருக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் எத்தனை பேர் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாங்க, இதை கூகுள் டேக் மேனேஜரில் எப்படி நாம் ட்ராக் பண்ணுறது, இதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு டேக் அண்ட் ட்ரிகர் பண்ணி ஒரு கான்ஃபிகர் பண்ணி ஒரு ஃபார்மை பார்த்தேங்க. ஸோ ஐ யூஸ்டு பேஜ் யூஆர்எல் கான்செப்டை யூஸ் பண்ணேன். ஸோ தேங்க்யூ பேஜ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ட்ரிகர் ஆச்சு. அந்த தேங்க்யூ பேஜ் வந்து வியூ பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபார்ம் சப்மிஷன். ஏன்னா வந்து நான் ஒரு புக் அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் வச்சுருக்கேன், அதை ஃபில் பண்ணால் அது தேங்க்யூ பேஜுக்கு போகும். ஸோ அந்த thank-u.php ஓகேங்களா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த யூஆர்எல் ஹிட் ஆச்சுன்னா ஒரு ஃபார்ம் சப்மிஷனை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து பல விதத்தில் பண்ணலாம். எலிமெண்ட் விசிபிலிட்டி அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபார்ம் சப்மிஷனை ட்ராக் பண்ணலாம். ஸோ டேக் மேனேஜரில் இன்பில்ட்டாக ஃபார்ம் சப்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணலாம். பெட்டர் வந்து இந்த கிளாஸஸ் ஆர் ஐடி ஒரு ஃபார்முக்கும் ஒரு கிளாஸோ ஒரு ஐடியோ செட் பண்ணிவிட்டு தேங்க்யூ பேஜில் ஒரு கிளாஸோ ஒரு ஐடியோ செட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபார்ம் ஸ்டார்டிங் தட் இஸ் கால்டு ஃபார்ம் சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஸ்டார்ட், ஃபார்ம் சப்மிட். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி, வெரி சிம்பிள். இந்த ஃபார்ம் சப்மிஷன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. பிகாஸ் யூசர் பிஹேவியரை நீங்கள் அனலைஸ் பண்ணல அப்படின்னா யூ கேன் நாட் ஃபுல்ஃபில் த மார்க்கெட்டிங். ஓகேங்களா, அதனால் எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணலாம். எய்தர் யூஸிங் கிளாஸஸ் ஆர் ஐடி ஆர் வித் யூஸிங் த யூஆர்எல், ஃபார்ம் யூஆர்எல் ஆர் பேஜ் யூஆர்எல், எலிமெண்ட் விசிபிலிட்டி, அதை வச்சு நீங்கள் ஃபார்ம் சப்மிஷனை வந்து ட்ராக் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். கூகுள் டேக் மேனேஜர்
உங்களுடைய டேக்ஸை ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் கூகுள் டேக் மேனேஜர். tagmanager.google.com போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். இந்த கூகுள் டேக் மேனேஜரில் 4 முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ், டேட்டா லேயர். டேட்டா லேயர் பற்றி படிக்கணுன்னா நானே நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்க, இந்த 4 காம்பனன்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா லேயர்ஸ். ஓகே, இந்த டேக்ஸ்ன்றது எக்ஸிக்யூட் ஆகிறத ஃபயர் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ஃபயர் ஆகிறது. இந்த டேக்ஸ் வந்து ஃபயர் ஆகணும் அப்படின்னா ஒரு ட்ரிகர் நடக்கணும். ஒரு ட்ரிகர் நடக்கும்போது, ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நீங்கள் வந்து இந்த டேக்ஸை ஃபயர் பண்ணலாம். அப்போ இந்த டேக்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இந்த ட்ரிகரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியபிள் டைப்ஸ் இருக்குது, டேட்டா லேயர், இதை பற்றி பார்க்கலாங்க. டேக் டைப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ், அதை வந்து நீங்கள் டேக் பண்ணலாம். கூகுள் அனலிட்டிக்ஸில் 2 விதமான அனலிட்டிக்ஸ் இருக்குங்க. ஒன்று கூகுள் யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ், இன்னொன்று கூகுள் அனலிட்டிக்ஸ் G4. கூகுள் அனலிட்டிக்ஸ் G4ன்றது நியூ ஜெனரேஷன் அனலிட்டிக்ஸ். இந்த G4 அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஈவெண்ட் பேஸ்ட் அனலிட்டிக்ஸ். கன்வர்ஷன் மாடலிங் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேக் டைப்ஸ் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் யூனிவர்சலாக, கூகுள் அனலிட்டிக்ஸ் G4ன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். கூகுள் ஆட்ஸ் ரீமார்க்கெட்டிங், அதை டேக் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் ஃப்ளட்லைட் கவுண்டர், ஃப்ளட்லைட் சேல்ஸ், அதை வந்து நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். ஃப்ளட்லைட் என்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்லைட் சேல்ஸ் என்னும்போது உங்களுடைய வெப்சைட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளட்லைட் சேல்ஸ் வந்து நீங்கள் வந்து டேக் பண்ணலாம். ஃப்ளட்லைட் கவுண்டர், ஒரு ஆடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் எத்தனை முறை திரும்ப வராங்க அதை செக் பண்ணுறதுக்கு ஃப்ளட்லைட் கவுண்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட் எலிமெண்ட் ஆர் டேட்டா ஆக்சுவலி லிங்க்ஸ் டு த கன்வர்ஷன், அதை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் கன்வர்ஷன் லிங்கர். கூகுள் ஆப்டிமைஸ்ன்றது a tool that helps you to do A/B testing, experimentation. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் G4 ஆர் யூனிவர்சல், கூகுள் ஆட்ஸ் ரீமார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் ட்ராக்கிங், ஃப்ளட்லைட் கவுண்டர், ஃப்ளட்லைட் சேல்ஸ், கூகுள் ஆப்டிமைஸ், கன்வர்ஷன் லிங்கர், இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபயர் பண்ண முடியுங்க. ட்ரிகர் வந்து ஒரு டேக் வந்து எப்போ ஃபயர் ஆகணுன்றதை டிசைட் பண்ணுறதுங்க. பேஜ் வியூ பேஸ்டு ட்ரிகரிங் வேணுமா, கிளிக் பேஸ்டு ட்ரிகரிங்கா, யூசர் என்கேஜ்மெண்ட் பேஸ்டு ட்ரிகரிங்கா, இல்லை கஸ்டம் ட்ரிகரிங்கான்றதை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். பேஜ் வியூஸ்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அதிலே டைப்ஸ் இருக்குது. கன்சென்ட் இனிஷியலைசேஷன், DOM ரெடி, விண்டோஸ் லோடட், பேஜ் வியூஸ், அந்த மாதிரி பேஜ் வியூஸ்க்குள்ளேயே நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது. கிளிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் எலிமெண்ட்ஸா இல்லை ஜஸ்ட் லிங்க்ஸா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். யூசர் என்கேஜ்மெண்ட்டுன்னு வரும்போது ஒரு எலிமெண்ட் விசிபிள் ஆனால் ட்ரிகர் ஆகணுமா, ஃபார்ம் சப்மிஷன் ஆனதுக்கப்புறம் ட்ரிகர் ஆகணுமா, அந்த மாதிரி விஷயத்தை டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கஸ்டம் ஈவெண்ட்ஸ் இருக்குது, டைமர் பேஸ்டு ட்ரிகரிங் இருக்குது, இந்த மாதிரி வந்து இருக்குங்க ஆப்ஷன்ஸ். வேரியபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஜ் URL, பேஜ் நேம், பேஜ் பாத், ரெஃபரர் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டேக்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸை க்ரியேட் பண்ணணும். டேட்டா லேயர்ன்றது உங்களுடைய வெப்சைட்டில் சில விஷயங்கள் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது என்னென்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். உங்களுடைய வெப்சைட்டில், உங்களுடைய வெப் பேஜில் இருக்கிற ஒரு யூடியூப் வீடியோ, அதனுடைய இன்டராக்ஷன்ஸ், இதை நான் எப்படி ட்ராக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது இந்த டேக் மேனேஜர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் எப்போவுமே நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ். இந்த டேக்ஸையும் ட்ரிகர்ஸையும் நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, அதாவது ஒரு கன் இருக்குது. அந்த கன்னை எடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, யூ ஆர் ஸ்டாரிங் அட் சம்திங், அந்த ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் ஃபயரிங். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க, அதோட கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் கால்டு டேகிங். கன்னை எடுத்து ஃபயர் பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் கால்டு ட்ரிகரிங். ஓகேங்களா? இப்போ இந்த யூடியூப் வீடியோ விஷயத்துக்கு வருவோம். உங்கள் பேஜில், வெப் பேஜில் இருக்க ஒரு யூடியூப் வீடியோ, அதனுடைய இன்ட்ராக்ஷனை நம்ம ட்ராக் பண்ண போகிறோம் யூஸிங் த டேக் மேனேஜர். go to tagmanager.com. அதில் ஒரு டேகை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் GA4 ஈவெண்ட். ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, மெஷர்மெண்ட் ஐடியா கொடுத்துக்கோங்க.
அதோடு மட்டும் நீங்கள் கனெக்ட் ஆனால் பத்தாதுங்க. உங்களுடைய வீடியோ இருக்குது இல்லையா, யூடியூப் வீடியோ, அதனுடைய பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஐடியை வந்து நான் ஒரு பேராமீட்டராக சொல்கிறேன். அந்த வீடியோ ஐடி அந்த பேராமீட்டரை சூஸ் பண்ணிவிட்டு, அந்த ஈவெண்ட் பேராமீட்டராக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய வேரியபிளை நீங்கள் கொடுத்துருங்க. ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள், அந்த ஐடி நம்பர், அதை வந்து அங்கே கான்ஃபிகர் பண்ணிவிடுங்க. நவ் யூ ஹாவ் ஸ்டார்ட், யூ ஹாவ் கனெக்டட். இப்போ ட்ரிகர் பண்ண போகிறோம். அட் வாட் கண்டிஷன் வி ஆர் கோயிங் டு ட்ரிகர், இதுதான் இங்கே முக்கியம். அந்த நீங்கள் டேக்ஸ் இது பண்ணிட்டீங்க. ட்ரிகர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே யூடியூப் வீடியோவை நீங்கள் ட்ரிகர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் வீடியோவை நீங்கள் கொண்டு வந்துடலாம். ட்ரிகரில் கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல வீடியோ பேராமீட்டர், அதாவது வீடியோவுடைய ஐடி இந்த பர்டிகுலர் ஐடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல்ஸ் டு அந்த ஐடியை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் வீடியோவுக்கும் ஒரு ஐடி இருக்கும், அந்த யூஆர்எல்லே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஐடி மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஒரு வீடியோ ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இது ஒரு பர்டிகுலர் யூடியூப் வீடியோவை ஒரு பர்டிகுலர் பேஜில் நீங்கள் இன்ட்ராக்ஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ஜென்ரலாகவே யூடியூப் வீடியோஸை ப்ளே பண்ணாலே எனக்கு வந்து அந்த இன்ட்ராக்ஷனை ட்ராக் ஆகணும், ஜென்ரலாகவே யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணாலே அப்படின்னா நீங்கள் வந்து டேக் பண்ணும்போது GA4 ஈவெண்ட்டோட கனெக்ட் பண்ணுங்கள், மெஷர்மெண்ட் ஐடியா கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வீடியோ ப்ரொவைடர், ஈவெண்ட் பேராமீட்டர் வந்து வீடியோ ப்ரொவைடரை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்ரிகர் பண்ணுங்கள், ட்ரிகர் டு ஆல் யூடியூப் வீடியோஸ். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணோன்னா சம் யூடியூப் வீடியோஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ ஐடியை நீங்கள் ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவை அதனுடைய இன்ட்ராக்ஷனை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது ஓரளவுக்கு தாங்க புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேஜ் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து போடுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த யூஆர்எலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். வேறு எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். என்னுடைய வெப்சைட்டில் இருக்கிற லிங்க்கை யார் கிளிக் பண்ணுறது, எத்தனை முறை கிளிக் பண்ணுறாங்க, என்னுடைய லிங்க்கை பற்றியான யூசர் பிஹேவியர் டேட்டா எனக்கு வேணும், இது கூகுள் டேக் மேனேஜர் மூலமா நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஹவு டு ட்ராக் த லிங்க் கிளிக்ஸ் இன் மை வெப்சைட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே tagmanager.google.comல போகிறோம், அங்கே ஒரு கோடு கொடுக்கும், அந்த கோடு வந்து ஹெட்டில் ஒரு ஸ்னிப்பட் ஆஃப் கோட் போடுறோம், பாடி செக்ஷனில் ஒரு ஸ்னிப்பட் ஆஃப் த கோட் போடுறோம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ நான் பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ மட்டுமே பத்தாது, டிஸ்கிரிப்ஷனில் லவ்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அவர் டேக் மேனேஜர் கோடு, அதுவும் இந்த எப்படி வந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறத ட்ராக் பண்ணுறதுன்றதை பற்றி அவரும் ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த 2-3 வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, உங்கள் வெப்சைட்டில் ஒரு லிங்க் இருக்குங்க. லிங்க்னா என்னங்க, ஒரு யூஆர்எல். ஓகேங்களா? அந்த லிங்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் இல்லை ஒரு ஐடி கொடுத்துடணும். ஏன்னா நீங்கள் எல்லா லிங்க்ஸையும் வந்து ட்ராக் பண்ண போகிறதில்ல, அந்த பர்டிகுலர் லிங்க்கை ட்ராக் பண்ண போகிறீங்க. டெஃபினட்டாக அந்த லிங்க்குக்கு ஒரு கிளாஸோ ஒரு ஐடியோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேக் மேனேஜர் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டேக் மேனேஜரில் ஃபஸ்ட்டு டேகை வந்து அந்த கூகுள் டேகை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த கூகுள் டேக் ஃபீச்சர்டு லிஸ்ட்டில் இருக்கும், அந்த கூகுள் டேகை கிளிக் பண்ணி உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸுடைய மெஷர்மெண்ட் ஐடி இருக்கும் இல்லையா, அந்த ஐடி போட்டு அதை கான்ஃபிகர் பண்ணி செட்டப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ட்ரிகர் ஆல் பேஜஸ். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அகைன் இன்னொரு டேக் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் GA4 ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அந்த டேகை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மெஷர்மெண்ட் ஐடியை வந்து கால் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டை நேம் என்ன ஈவெண்ட்டுன்ற அந்த நேமை கொடுக்கணும். இங்கே கொடுக்குற அந்த ஈவெண்ட் நேம் தான் உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸில் வரும். அதுக்கப்புறம் ஈவெண்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது URL,
கிளாஸஸ், இந்த ஐடி, இந்த ஈவெண்ட் பேராமீட்டர்ஸை நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் ட்ரிகர் பண்ணுங்கள். ட்ரிகர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஆல் பேஜஸ்க்கு ட்ரிகர் பண்ணோமா இனிஷியலைசேஷனெலாம் ஆப்ஷன் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதில் வந்து இன்னும் நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரிகர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஜஸ்ட் லிங்க்ஸ், ஓகேங்களா, அந்த லிங்க்ஸ் என்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லா லிங்க்ஸுக்கும் அப்ளை ஆகணுமா? இல்லை. அந்த லிங்க்ஸ் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு டு சம் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அந்த ஏற்கனவே நீங்கள் எந்த லிங்க்கை ட்ராக் பண்ணணுமோ அந்த லிங்க்குடைய கிளாஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக தான் வந்து என்னுடைய டேக்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேனா, ட்ரிகர்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கேனான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ட்ரிகர் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் tagassistant.google.com போங்க. அது க்ரோம் எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய விண்டோவை லோட் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபயர் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு டேக் அசிஸ்டண்ட்டுடைய டேஷ்போர்டில் தெரியும். அது இல்லாமல் உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸுடைய ரியல் டைம் டேட்டாவில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்க, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியலன்னா டெஃபினட்டாக வெறும் இப்படி பேசுகிறதுனால மட்டும் புரியாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லவ்ஸ் டேட்டா சேனலில் அவர் சொல்லி கொடுக்குறாரு ஒருத்தர், டேக் மேனேஜர் கோடை பற்றி, எப்படி வந்து ஒரு லிங்க்கை அந்த கிளிக்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுன்றதை பற்றி அதனுடைய வீடியோஸ், ரொம்ப அதிகமான வீடியோஸ் நான் போடல, ஒரு 2-3 வீடியோஸ் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். அதுவும் மீறி புரியலன்னா ஈவன் யூ கேன் கால் மீ. திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். கூகுள் டேக் மேனேஜர் அதை பற்றி பார்க்கலாங்க. GTM ஸ்க்ரீன்ஷாட்ஸ் tutorial via screenshots. Install Google Tag Manager. Paste a snippet of the code in the head section and paste another snippet of the code in the body section. Create variable. First create this variable, analytics measurement variable, analytics measurement ID, constant value. Google tag tagging. Create this Google tag. Initialization all pages. Image element visibility variable. To check the visibility of images. Create trigger. Element visibility CSS selector. Give the CSS selector. Next, image element visibility tag. Configure with GA4 event, and you can see how it is firing here. Image element visibility tag is firing. You can check this via Google Assistant. Next, appointment button link trigger. Tracking how many people clicked on the appointments. Next, button link click tracking. Configure with GA4 event and trigger appointment button link trigger. See how it is firing. Button link click tracking, that is firing now. It's okay. Next, mobile number lead click. Configure with GA4 event. Thank you. GTM charts. Google Tag Manager. Install Google Tag Manager. Analytics measurement variable. உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு மெஷர்மெண்ட் ஐடி இருக்கும். அந்த ஐடி போட்டுட்டு வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு செட் பண்ணிடணும்.
கூகுள் டேகிங். கூகுள் டேக் கிரியேட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் டேக், இந்த கூகுள் டேக். அந்த டேகை கிரியேட் பண்ணிடணும். இமேஜ் எலிமெண்ட் விசிபிலிட்டி வேரியபிள். அதுக்கு வந்து வேரியபிள் டைப் டோம் எலிமெண்ட் கொடுக்கணும். சிஎஸ்எஸ் செலக்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் மெத்தட். when to fire this trigger அப்படின்னும் போது once per page. ஈவென்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, அது கரெக்டா கொடுத்துடணும். நீங்க டேக் கான்ஃபிகர் பண்ணது கரெக்டான்னு பார்க்கிறதுக்கு டேக் அசிஸ்டன்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா அது ட்ரிகர் ஆகுதான்னு தெரியும். இந்த இடத்துல இது ட்ரிகர் ஆகுது. அதே மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு பட்டன், எனி பட்டன், அந்த லிங்க் கிளிக் பண்றாங்களான்றதை ட்ராக் பண்ணணும்னா நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தா தெரியும். ஸோ இதுல வந்து டேக் பண்றாங்க, கூகுள் அனலிட்டிக்ஸோட கான்ஃபிகர் பண்றாங்க, ட்ரிகரிங் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற அந்த ஈவென்ட் பேராமீட்டர்ஸ் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. கரெக்டா ஃபயர் ஆகுது. பட்டன் லிங்க் கிளிக் ட்ராக்கிங் கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா செக் பண்ணும்போது கரெக்டா ஃபயர் ஆகுது. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் லீட் கிளிக். அதாவது உங்களுடைய வெப்சைட்ல ஒரு லீடு கொடுக்குற அந்த மொபைல் நம்பரோ ஃபோன் நம்பரோ வச்சிருப்பீங்க. எத்தனை பேர் அந்த ஃபோன் நம்பரை, அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்றாங்கன்றத ட்ராக் பண்றதுக்காக. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கரெக்டா ஃபயர் ஆகுது. தேங்க்யூங்க. தேங்க்யூ வெரி மச். வணக்கம் டாக்ஸ். இந்த வீடியோல ஒரு இமேஜ் விசிபிலிட்டியை நம்ம எப்படி ட்ராக் பண்றது, ஒரு யூடியூப் வீடியோ பிளே பண்றோம் அப்படின்னா எத்தனை முறை அந்த பேஜ்ல அந்த யூடியூப் வீடியோ பிளே ஆயிருக்கு, நம்ம ஒரு வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், என்கொயரி நம்பர், எத்தனை பேர் அந்த என்கொயரி ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணாங்க, மொபைல் நம்பர் எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, லேண்ட்லைன் நம்பர் எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் மெயில கிளிக் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி லீட் வந்து ஜெனரேட் ஆயிருக்குன்னா அதை நம்ம வந்து ட்ராக் பண்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதைதான் இந்த வீடியோல ஸ்கிரீன்ஷாட்ஸா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கூகுள் டேக் மேனேஜர் எல்லாம் செட்டப்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க உங்க சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிக்கோங்க, போன்ல வாய்ஸ் கான்வர்சேஷன் பண்ணுங்க. ஹாய் சாட் ஜிபிடி, ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் கூகுள் டேக் மேனேஜர், ஸோ எக்ஸ்பிளைன் மீ ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். சார் நான் வந்து டெக்ஸ்ட் பண்றதுக்கும் வாய்ஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கானா? டெஃபினெட்லி டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் மூலயமா கான்வர்ஸ் பண்றத விட வாய்ஸ் கான்வர்சேஷன் மூலயமா சாட் ஜிபிடி கிட்ட கேட்டீங்கன்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும். ஸோ உங்க கூடயே டிராவல் ஆகும். நீங்க ஸ்டெப் 1 நான் முடிச்சிடுறேன், அடுத்தது ஸ்டெப் 2 போலான்னு சொன்னீங்கன்னா இட் வில் ஸ்டாப். ஸோ அதே மாதிரி நீங்க ரிவர்ஸ்ல போயிட்டு ஏதாவது இல்ல அந்த ஸ்டெப் சொன்னீங்களே அதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சாட் ஜிபிடி சொல்லும். ஸோ சாட் ஜிபிடின்னு மட்டும் கிடையாது, அது கூகுள் ஜெமினியா இருக்கலாம், இல்ல மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டா இருக்கலாம், வேற ஏதாவது ஏஐ டூல்ஸா இருக்கலாம். இஃப் யூ யூஸ் கான்வர்சேஷன் ஃபார் லேர்னிங், வாய்ஸ் கான்வர்சேஷன் ஃபார் லேர்னிங், டெஃபினட்டா வந்து நீங்க வந்து ஈஸியாவே லேர்ன் பண்ணிக்கலாம். அதே இதை இந்த கூகுள் டேக் மேனேஜர் லேர்னிங்க்கும் அப்ளை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். இன்னொன்னு சாட் ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சரியா செட்டப் பண்ணலன்னா உங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுங்க. இதுல என்ன எரர்னு கேளுங்க. In that way you can configure Google Tag Manager very easily and successfully. Thank you very much. This is Sasikumar Talks. GA4 பற்றிய சில கிளாரிஃபிகேஷன்ஸை பார்க்கலாங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளுடைய சைட் மெஷர்மெண்ட்டுக்கு, கன்வர்ஷன் ட்ராக்கிங்க்கு யூஸ் ஆகிற ஒரு டூல். இந்த கூகுள் அனலிட்டிக்ஸில் ரொம்ப காலமாகவே யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் போயிட்டு நியூ ஜெனரேஷன் அனலிட்டிக்ஸ் வந்திருக்கு. அதுதான் GA4, கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் டேக் gtag.js அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூகுள் டேக் என்றது வேறு, கூகுள் டேக் மேனேஜர் என்றது வேறு. கூகுள் டேக் அப்படின்றது gtag.js அப்படின்றது
கூகுளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சிங்கிள் டேக் கோட். கூகுள் டேக் மேனேஜர் என்றது பார்த்திங்க அப்படின்னா அது கூகுளுக்கு மட்டும் இல்லை, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டூல்ஸோட கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சல் டேக் டூல்னு சொல்லலாம் கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்றது. கூகுள் டேக் மேனேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிடிஎம்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் டேக்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் வேரியபிள்ஸ், டேட்டா லேயர் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. கூகுள் டேக் மேனேஜர் சப்போர்ட்ஸ் GA4, கூகுள் அனலிட்டிக்ஸ் 4ம் வந்து கூகுள் டேக் மேனேஜர் சப்போர்ட் பண்ணுது. ஸோ UA யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் என்றது இனிமே வந்து GA4ஆக இருக்கிறது. நீங்கள் இந்த GA4ஐ உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸில் புதுசாகவும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கனெக்டட் சைட் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் UIவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவோட வந்து இது வந்து ஒர்க் ஆகும் உங்களுடைய G4. ஸோ கூகுள் டேக், சில பேர் குளோபல் சைட் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் சைட் டேக் தான் ரீப்ளேஸ் ஆகி இப்போ கூகுள் டேக்காக மாறிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து gtag.js கூகுள் டேக் தான் வந்து பிரதானமாக பேசப்படும் ஃபார் த கூகுள் ப்ராடக்ட்ஸ், அண்ட் கூகுள் டேக் மேனேஜர் வில் பி ஃபார் த tagging management tool for third party products as well as the Google products. Thank you very much. This is Sasikumar Talks. Hi friends, in this video I am going to tell you my experience with Google Tag Manager. I go to Google and typed Google Tag Manager. I opened the website tagmanager.google.com. It leads to a page where I have to give two setup. One is account setup, another one is container setup. Account setup, I have given my name and set the target country. In the container setup, I have given my website. You can also feed your Android, iOS application or AMP page. Then I need to configure the code. There was a pop-up, two codes. One code I put it in the head section, and another code, it's a no script code, I put it in the body section. I have put the code properly. Then I have to do two things majorly. One is tag creation, another one is trigger creation. I have tagged Google Analytics in the tag setup. In the Google Analytics, I took the measurement ID, I give it in the tag section, tag was done. Then I created the trigger, page view as the trigger option I have given. So tag and triggers were configured. That's it. Then I could see a window that shows one tag and one trigger successfully implemented. One more thing you need to learn is variable. Tags, triggers and variables are three important things. Google Tag Manager is a simple concept and it really helps in tracking your marketing activity. Thank you very much. This is Search Analyst Sasikumar Talks. வணக்கம், சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூகுள் டேக் மேனேஜர். கூகுள் டேக் மேனேஜர். ஸோ கூகுள் டேக் மேனேஜருடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செட்டப் பண்ணலாம். என்ன செட்டப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஷர்மெண்ட் கோட்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக செட்டப் பண்ணலாங்க. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். அதாவது இப்போ உங்களுடைய வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இது வந்து உங்களுடைய வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அப்ளிகேஷனாக இருக்கலாம். மேபி மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லை ஒரு iOS அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, கூகுள் அனலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. கூகுள் அனலிட்டிக்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கோடை எடுத்துகிட்டு போயிட்டு வெப்சைட்டுடைய ஹெட் செக்ஷனில் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் அங்கேயும் அவங்க கோடு கொடுக்குறாங்க, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெப்சைட்டில் போடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட் மேப், ஹாட் ஜார் மாதிரியான ஹீட் மேப் ரிலேட்டட் சைட்ஸில் இருந்து நம்ம கோடு எடுத்துகிட்டு போய் போடுறோம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்ஸில் இருந்தும் நம்ம கோடு எடுத்துகிட்டு போய் போடுறதுனால நம்மளுடைய சைட்டுடைய லோடிங் டைம் வந்து அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் இதனுடைய செட்டப் ப்ராசஸும் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நடுவில் ஒரு வெப் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து GTM, கூகுள் டேக் மேனேஜர். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்டா ஆஃப் ஒவ்வொரு சைட்ஸில் இருந்தும் கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சைட்டில் போடுறதுக்கு பதிலாக நான் சொல்கிறது மெஷர்மெண்ட் கோட். மெஷர்மெண்ட் கோட் எதுக்கு அப்படின்னா ட்ராக் பண்ணுறதுக்கு. அந்த ட்ராக்கிங் கோட்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர்ஸுடைய பிஹேவியர் டேட்டாவை தான் ட்ராக் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க கூகுளில் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் ஒரு கோட் கொடுக்கும். இதே வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டுடைய யூசர் டேட்டாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹீட் மேப், ஹாட் ஜார் மாதிரியான ஹீட் மேப் சைட்ஸ்லேருந்து கோடு எடுத்து யூசர் பிஹேவியர் டேட்டாவை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் பிக்சல் கோட் அதையும் நீங்கள் வந்து எடுத்து வெப்சைட்டில் போட்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆட்ஸை வியூ பண்ணுற கிளிக் பண்ணுற யூசர் பிஹேவியர் டேட்டாவை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க இன்ஸ்டா ஒரு சைட்டில் இருந்தும் நீங்கள் கோடு எடுத்துகிட்டு போய் வெப்சைட்டில் போடுறதுக்கு பதிலாக இந்த கூகுள் டேக் மேனேஜர் இன்டர்ஃபேஸோட நீங்கள் வந்து டேக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதோட வந்து நீங்கள் டேக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒரு டேக் க்ரியேட் பண்ணி இதோட நீங்கள் டேக் பண்ணிக்கணும். டேக் பண்ணிவிட்டு GTMல இருந்து இந்த வெப்சைட்டோட இந்த GTM மட்டும் அந்த யூசர் வெப் இன்டர்ஃபேஸை மட்டும் லிங்க் பண்ணிட்டா போதும். இந்த GTMல வந்து கோடு கொடுப்பாங்க. அது ஆக்சுவலாக 2 கோடு கொடுக்குறாங்க. ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு, அதை வந்து நீங்கள் ஹெட் செக்ஷனில் போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு கோடு கொடுப்பாங்க, அந்த கோடை வந்து நீங்கள் பாடி செக்ஷனில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை ஒரே ஒரு டைம் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டில் ஒரு முறையும் கோடு போட தேவையில்லை. அது வந்து அனலிட்டிக்ஸாக இருக்கலாம், கூகுள் அனலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை கூகுள் ஆட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஹீட் மேப்பாக இருக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் கோடு எடுத்துன்னு போய் போடாமல் நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் அந்த இன்டர்ஃபேஸோட நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுட்டா போதும். இங்கிருந்து ஒரே ஒரு முறை கோடு போட்டால் போதும். இதனால் உங்களுடைய சைட்டுடைய ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டேகிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ட்ரிகர் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து டேக் எப்போலாம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு ட்ரிகர் க்ரியேட் பண்ணணும். ட்ரிகர்ன்றது எப்போ வந்து என்னுடைய டேக் வந்து ஒர்க் ஆகணும். ட்ரிகர் இஸ் சம்திங் தட் கண்ட்ரோல்ஸ் த டேக். எப்போ என்னுடைய டேக் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சப்போஸ் கூகுள் அனலிட்டிக்ஸில் இருக்கும் அப்படின்னா, ஒரு பேஜ் வந்து வியூ பண்ண உடனே வந்து டேக் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? டேக் ஷுட் சென்ட் டேட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரிகர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெப்புன்றது, இந்த வெப்சைட்ன்றது, அப்ளிகேஷன்ன்றது, மொபைல் ஆப்போ சப்போஸ் ஆண்ட்ராய்டு, iOS ஆப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இதை வந்து கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர், டேக், ட்ரிகர், அதுக்கப்புறம் வேரியபிள்னு ஒன்று இருக்குது. வேரியபிள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பேஜில் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிள்ஸ் ஆர் பேஜ் எலிமெண்ட்ஸுடைய யூசர் பிஹேவியர் டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ், ட்ரிகர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து யூசருடைய பிஹேவியர்ஸை பார்க்கலாம். நீங்கள் இந்த டேட்டாஸ்லாம் பார்க்கணும் அந்தந்த அப்ளிகேஷன்ஸில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் கொலாபரேட் பண்ணுறதுக்கும் இந்த செட்டப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த டேக் மேனேஜர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இதுலேயே வந்து நிறைய கஸ்டம் டேக்ஸ் இருக்குது, கஸ்டம் ட்ரிகர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் செட்டப் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஈவன் ஃபேஸ்புக் பிக்சல்லேருந்து நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸோட வந்து கூகுள் டேக் மேனேஜர் டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கூகுள் டேக் மேனேஜர் பற்றி இப்போ நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ வெரி மச்.